வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. இப்போ நான் ஒரு பேஷண்ட், நீங்க என்னென்ன டெஸ்ட் எடுத்து எப்படி பார்ப்பீங்க? நான் டயாலிசிஸ் போடலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? டயாலிசிஸ்னாலே ரத்தம் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, வேற மெத்தடும் இருக்குது. ஓகே மேம், இப்போ கிட்னி டேமேஜ் ஆயிருச்சு, அது நமக்கு வந்து எப்படி மேம் தெரியும்? சரி, நம்ம டாக்டர்லாம் பார்க்காம சிம்டம்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம சாதாரணமாக இட்லி தோசை சாப்பிட்டா கூட என்ன சாப்பிட்டாலும் கிட்னி அந்த வேலையை செய்ய முடியலைன்னா அதுக்கு பதிலாக நம்ம செய்யறது அந்த டயாலிசிஸ். கிட்னி ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, நார்மலாகவே நம்ம உடம்புல இருக்கிறது, பட் ஒரு லெவலுக்கு மேலே போனால் இது நச்சு. கிட்னி ஏன் மேம் அந்த வேலையை செய்ய முடியாமல் போகுது? டாக்டர், நீங்கள் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் சொல்றீங்க, நான் யூரின் நல்லா தானே போகிறேன் அப்படி. ஆமாம், என்ன குறைவாக எடுத்துக்கணும்னா தண்ணி அளவு குறைவாக இருக்கணும், அடுத்தது உப்பு குறைவாக சாப்பிடணும். ஓகே மேம், ஆல்கஹால் கன்சம்ஷன் அது உண்மைதானா? டயாலிசிஸ் போகிறதுக்கு ஏன் இப்படி பயப்படுறாங்க? இதை பற்றின அவேர்னஸ் இல்லையா? இல்லைன்னா பட் டயாலிசிஸில் ஏன் பயப்படுறாங்கன்றது, சுகர் கண்ட்ரோல்டா இல்லைன்னா கிட்னி டேமேஜ் ஆகும், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலா இல்லைன்னா கிட்னி டேமேஜ் ஆகும், மருந்துகள் அதாவது நம்ம கையில் இருக்கு, சில விதமான ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கூட. எனக்கு டயாலிசிஸ் போடுற அளவுக்கு பிரச்சனை வரக்கூடாது கிட்னியில் அப்படின்னா டயாலிசிஸ் போட்டதுக்கு அப்புறம் எப்படி ஃபாலோ பண்ணணும்? அதுக்கு முன்னாடியே எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா டயாலிசிஸ் போட வேண்டிய சூழ்நிலையே வராது. இப்படி இது ரெண்டு மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பேச போறோங்க. டயாலிசிஸ் அப்படிதான் டாபிக்குடைய பேர். இந்த டயாலிசிஸ்ங்கிற வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்குமே அது போட்டிருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு 3வது சொந்தம் 4வது சொந்தத்துலையோ இல்லை தூரத்தில் ஃப்ரெண்ட்ஸோ யாரோடைய அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ ஏதோ சொந்தக்காரங்களுக்கோ டயாலிசிஸ் போட்டே இருந்தார், ஒரு 2 வருஷம் டயாலிசிஸ் போட்டே இருந்தோம், உடம்பு முடியாமல் இருந்தார், தவறிட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம். இல்லாட்டி இப்போ டயாலிசிஸ் போட சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லுவோம். வாரத்துக்கு 3 தடவை டயாலிசிஸ் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு கேள்விப்படுவோம். இல்லை வாரத்துக்கு 2 தடவை டயாலிசிஸ் போட்டிருக்கோம்னு கேள்விப்படுவோம். இந்த டயாலிசிஸ்ங்கிற வார்த்தை எந்த உறுப்புக்கு சரி பண்ணக்கூடியது? ஏன் இந்த நிலைமைக்கு நம்ம வர்றோம்? இந்த டயாலிசிஸ்ங்கிறது ஒரு நல்ல ஒரு விடிவா, இல்லாட்டி அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வரமா இல்லை சாபமா? இது எப்படி நம்ம டயாலிசிஸ்லேருந்து மீண்டு வர்றது? டயாலிசிஸ் போடணும்னு சொல்லிட்டாங்கன்னா காலத்துக்கும் டயாலிசிஸ் போட்டுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் ஒன்று இருக்குது. அப்படித்தானா? இல்லை ஒரு 2-3 டயாலிசிஸ் போட்டால் திருப்பி சரியாயிருமா? இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம இந்த துறையிலேயே 20 வருஷ அனுபவம் உள்ள நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர் அபிராமி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. சேலம்ல காவேரி மருத்துவமனையில் நம்ம உட்காந்துருக்காங்க. தெளிவாக இதை பற்றின உங்களுக்கு என்னென்ன ஐயம் இருக்கோ, என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் உங்கள் மூலமாக நான் கேட்க போகிறேன். இன்னைக்கு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மேம் நம்மளுடைய ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். நீங்கள் பாசிட்டிவிட்டியில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இந்த டாபிக் பற்றி எங்கள் மக்களுக்காக நீங்கள் பேச போகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மேம். ஃபஸ்ட்டு நான் எடுத்தோன்னே கேட்டுறேன், டயாலிசிஸ்னால் என்ன மேம்? டயாலிசிஸ்ங்கிறது ஒரு சுத்திகரிப்பு முறை. ஸோ நம்ம பிளட்டை சுத்தம் பண்ணுறோம். ஸோ நார்மலாக நம்ம கிட்னியினுடைய வேலை என்னென்னா, ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத பொருட்களை வெளியில் எடுக்கணும், நச்சு பொருட்களை வெளியில் எடுக்கணும். நச்சு பொருள்லாம் நம்ம சாப்பிட்ற மருந்து இல்லை டாக்ஸின் அப்படின்னு கிடையாது. நம்ம உடம்புலோட மெட்டபாலிசமில் நச்சு பொருட்கள் உற்பத்தி ஆகும், அது வெளியேறணும். நம்ம சாதாரணமாக இட்லி தோசை சாப்பிட்டா கூட என்ன சாப்பிட்டாலும் உடம்புல டெய்லி மெட்டபாலிசம் ஆகிறதுக்கு சில வேஸ்ட் பொருள் உண்டாக தான் செய்யும். ஸோ அதில் கொஞ்சம் மோஷன் வழியாக வெளியில் போகுது, பட் பெரும்பான்மையானது யூரின் வழியாக தான் வெளியில் போகுது. ஸோ கிட்னி சரியாக வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி நச்சு பொருட்கள், அதாவது யூரியா, கிரியாட்டினின், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், இது மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் உடம்புல அதிகமாகும் லெவல். இதெல்லாம் நச்சு பொருட்கள். இது அதிகமாகச்சுன்னா நச்சு. நார்மலாகவே நம்ம உடம்புல இருக்கிறது, பட் ஒரு லெவலுக்கு மேலே போனால் இது நச்சு. ஸோ இதெல்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ரத்தம் சுத்திகரிப்பு ஆகாததுனால, கிட்னி வேலை செய்யாததுனால ரத்தம் சுத்திகரிப்பு ஆகலை. ஸோ ரத்தத்தில் இந்த லெவல்ஸ் அதிகமாகும். ஸோ அந்த லெவல்ஸை திருப்பி நம்ம குறைக்கிறதுக்காக பண்ணுறது தான் டயாலிசிஸ். டயாலிசிஸ்னாலே ரத்தம் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, வேறு மெத்தடும் இருக்குது. பேசிக்காக டயாலிசிஸ்னால் சுத்திகரிப்பு தான். இந்த யூரியா, கிரியாட்டினின் இந்த மாதிரி உப்புகளை வெளியில் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் பேர் டயாலிசிஸ். சரி மேம், நீங்கள் சொன்னீங்க கிட்னி அந்த வேலையை செய்யும் அப்படின்னு. கிட்னி அந்த வேலையை செய்ய முடியலைன்னா அதுக்கு பதிலாக நம்ம செய்கிறது தான் அந்த டயாலிசிஸா? ஆமாம். கிட்னி ஏன் மேம் அந்த வேலையை செய்ய முடியாமல் போகுது? அதுக்கு பல காரணங்கள் உண்டு. இப்போது இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, ஒன்று கிட்னி வேலை செய்யாது, 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று திடீர்னு கிட்னி வேலை செய்யாமல் போகிறது, இன்னொன்று வெகு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி டேமேஜ் ஆகி வேலை செய்யாமல் போகிறது. நம்ம டயாலிசிஸ் பண்ணுறது பெரும்பான்மையாக ரொம்ப நாளமாக கிட்னி டேமேஜ் ஆகி கிட்னி சுருங்கி போய் வேலை செய்யலைங்கிறதுக்கு தான் டயாலிசிஸ் பெரும்பான்மையாக பண்ணுறோம். ஸோ அந்த கிட்னி ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, இந்தியாவில் இன்றைய தேதியில் பொதுவான காரணம் சுகர், டயபெட்டிஸ். அதுதான் ஃபஸ்ட்டு காரணம். அடுத்தது பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறது.
இது 2 தான் காமனான காரணம். இதுக்கப்புறம் இந்தியாவுக்கே உரிய ஒரு ஸ்பெஷல் குரூப் வந்து தேவையில்லாமல் மருந்து மாத்திரை சாப்பிட்றது. இப்போ வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மருந்து மாத்திரையை நீங்களா போய் கடையில் வாங்கி சாப்பிட முடியாது. இங்கே அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிராமங்களில் இல்லை, வயசில் பெரியவங்க நிறையா பேர் மூட்டு வலி அது இதுன்னு ரெகுலராக மாத்திரை சாப்பிட்றாங்க. ஸோ வலி மாத்திரைகள், சில விதமான அல்சர் மாத்திரைங்க, சில விதமான ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கூட அதிகமாக சாப்பிட்டா கிட்னியை பாதிக்கலாம். ஸோ இது இல்லாமல் அந்த மற்ற முறை வைத்தியங்கள்லேயும் சிலது இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம இங்கிலீஷ் மெடிசனில் இதுன்னு சொல்கிற மாதிரி மற்றதுலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மருந்துகள் தேவையில்லாமல் சாப்பிட்றதுனால கிட்னி ப்ராப்ளம் வரும். இது போக கிட்னிலே டைரெக்டாக வியாதி வரலாம். அது வந்து ஒரு சிறுபான்மையாருக்கு தான் வரும். அந்த வியாதிகள் வந்து நம்மளுடைய கையில் இல்லை. அது நம்ம லைஃப் ஸ்டைல்னாலேயோ அந்த மாதிரி வர்றது இல்லை. அது கிட்னியில் தானாக வர வியாதி. ஓகே மேம். ஆல்கஹால் கன்சம்ஷன், ஆல்கஹாலில் வந்து கிட்னி ஒன்று தான் பாதிக்காது. ரொம்ப லிவர் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கிட்னி பாதிக்கும். ஆல்கஹால்னால ப்ரெஷர் அதிகமாகும், உயர் ரத்த அழுத்தம் வரும், அதனால் கிட்னி பாதிப்பு வரலாம். பட் ஆல்கஹால்னால டைரெக்டாக கிட்னி பாதிப்புங்கிறது ஏற்படாது. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நீங்கள் சொன்னதை நான் கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னா, சுகர் கண்ட்ரோல்டாக இல்லைன்னா கிட்னி டேமேஜ் ஆகும், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இல்லைன்னா கிட்னி டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் வேற என்ன? மருந்துகள், அதாவது அனாவசியமான மாத்திரைகள். அதாவது மருத்துவரினுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போய் சும்மா கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்னு மருந்து மாத்திரையை வாங்கி போட்டோம்னா கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். இப்போ கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சு, அது நமக்கு வந்து எப்படி மேம் தெரியும்? நல்ல கேள்வி. கிட்னி வியாதி வந்து ஒரு சைலண்ட் கில்லர். அதனால தான் வந்து நிறைய பேர் இப்படி கஷ்டப்படுறது. ஸோ இப்போ சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். டாக்டர் பார்த்துட்ருக்காங்க சுகருக்கு ப்ரெஷருக்கும், வருஷம் ஒரு முறை கிட்னிக்கு டெஸ்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தால் ஆரம்ப காலத்துலேயே கிட்னி பாதிக்குதா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, நம்ம டாக்டர்லாம் பார்க்காம சிம்டம்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒன்று யூரின் குறைவாக போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யூரின் அளவு குறையும். யூரின் குறைவாக போகிறதுனால உடம்புல நீர் கோத்துட்டு கால் வீக்கம், மூஞ்சு வீக்கம் அந்த மாதிரி ஏற்படும். அது ஒன்று ஈஸி. பட் எல்லாருக்குமே யூரின் போகிறது குறையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் சொல்கிறீங்க, நான் யூரின் நல்லா தானே போகிறேன் அப்படின்னு. ஆமாம். ஸோ இதில் இன்னொரு சட்டில் சேஞ்ச் என்ன இருக்கும்னா, நைட்டில் அதிகமாக யூரின் போகிறது, பகலை விட நைட்டில் அதிகமாக யூரின் போகிறது கிட்னி வியாதியினுடைய அறிகுறியாக இருக்கலாம். குறைவாக போகாதவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் நைட்டில் யூரின் அதிகமாக போகிறவங்க எல்லாருக்கும் கிட்னி வியாதின்னு நான் சொல்லலை. கிட்னி வியாதி இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். யூரினை பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்சஸ் தான். மீதி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நான் ஸ்பெசிஃபிக். கொஞ்சம் பசியின்மை, ஒரு டயர்ட்னஸ்ஸு, அப்புறம் வேலை சரியாக செய்ய முடியாதது, லேசாக மூச்சு வாங்கிறது, கொஞ்சம் உடம்புல அரிப்பு பிப்பு எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பல அறிகுறிகள் இருக்கும். இதெல்லாம் லேட் ஸ்டேஜில் தான் வரும். அரிப்புமே ஆனால் கிட்னியினுடைய வெளிப்பாடு கிட்னி ப்ராப்ளம்ல வரும். விக்கல் வரதெல்லாம் கூட கிட்னி ப்ராப்ளம்ல வரும். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜில் வரும். ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ரிஸ்க் இருக்கிறவங்க ரெகுலராக செக்அப் பண்ணிக்கணும். மற்றவங்க யூரின் போகிற அளவு மெயினாக அதுதான். ஓகே மேம். அப்போ இப்போ சிம்டம்ஸை நான் திருப்பி ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, மிக மிக முக்கியமானது நமக்கு யூரின் போகிறது. ஆனால் யூரின் போகிறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை, நல்லா யூரின் போகுது அப்படின்னாலும் கூட இரவு நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக யூரின் போச்சு அப்படின்னா அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த கை காலெல்லாம் நம்ம ஊரில் தலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படியே சூம்பி இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இந்த பிரச்சனை இருக்கும்போது நான் கண்ணால் நேராக பார்த்துருக்கேன், முகமெல்லாம் அதப்பா வீங்கிரும், வயிறு லைட்டாகும், மின்னும் அப்படியே. அதான் தலன்னு சொல்கிறோம். அப்படியே காலெல்லாம் தலன்னு இருக்கும், மின்னும், கொஞ்சம் வீக்கம் தெரியும். இது இருந்தால் கிட்னி பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன மேம் சிம்டம்ஸ்ல வருது? மீதி சிம்டம்ஸ் எல்லாமே கிட்னிக்குன்னு ஸ்பெசிஃபிக் கிடையாது. இப்போ மூச்சு வாங்குறதோ, அது இருதய ப்ராப்ளமா இருக்கலாம், வெரி குட், பிப்பா இருந்தா ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கலாம், அதான் சொல்லுவாங்க. பட் இது எல்லாம் ஒண்ணா இருந்ததுன்னா, இது எல்லாமே சேர்ந்து வருது அப்படின்னா கொஞ்சம் இருக்கலாம்னு யோசிக்கலாம். பட் ஆனால் மிக முக்கியமாக நீங்கள் சொல்கிறது படி சுகரும் பிளட் ப்ரெஷருக்கும் நான் டெஸ்ட் தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மேம். இப்போ வந்துட்டு மேம், நீங்கள் டாக்டர், இப்போ நான் ஒரு பேஷண்ட்டு, கிட்னியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிய வருது, சுகர் மூலமாகவோ பிளட் ப்ரெஷர் மூலமாகவோ லேட்டர் ஸ்டேஜில் தெரிய வருது. நீங்கள் என்னென்ன டெஸ்ட் எடுத்து எப்படி பார்ப்பீங்க? நான் டயாலிசிஸ் போடலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? டயாலிசிஸ் போடலாமா இல்லையாங்கிறது கிட்னி எவ்வளோ வேலை செய்யுதுங்கிறது பொறுத்து இருக்குது. கிட்னி வேலை செய்கிறது 15% குறையும் போது டயாலிசிஸ் பண்ணணும். பட் அது ஒரு கோல்டன் நம்பர் கிடையாது. அதாவது 16% இருந்தால் வேலை செய்யலான்னு கிடையாது. இப்போ 2 கிட்னி இருக்குல்ல மேம்? ஆமாம். ஏதாவது 15% கீழே வேலை செஞ்சாலும் போட்டுருக்கீங்களா?
2 கிட்னியும் சேர்ந்து 15% குறைவாக வேலை செய்யும் போது. ஸோ கிட்னி எத்தனை % வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான பிளட் டெஸ்ட் வந்து கிரியாட்டினின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். யூரியா கிரியாட்டினின் ரெண்டுமே பார்ப்போம். பட் கிரியாட்டினின் தான் கிட்னிக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது. ஸோ அதை வந்து அந்த வேல்யூவை வச்சு நம்ம எத்தனை % வேலை செய்யுதுன்னு கணக்கு போட முடியும். அவங்க வயசும் வெயிட்டும் பொறுத்து அது மாறும். பட் பொதுப்படையாக பார்த்தீங்கன்னா 1 மில்லிகிராம்க்கு அளவுக்கு இருக்கும். நார்மலாக குறைவாக இருக்கலாம். ஒரு மிஞ்சி போனால் 1.1 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம். அதுதான் நார்மல். அது நார்மல். சரிங்களா? 7 மில்லிகிராமுக்கு மேலே போனால் 15% குறைவாக இருக்கும். பட் எல்லாருக்கும் அப்படின்னு இல்லை. அவங்கவுங்க வெயிட்டும் ஏஜும் பொறுத்து மாறும். பட் அப்ராக்சிமேட் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரியாட்டினின் டெஸ்ட். நான் உதாரணம் உங்களுக்கு தரேன் மேம். 60 கிலோ, ஐ மீன் 53 கிலோ வச்சுக்கோங்க, 60 வயசு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இப்படி என்ன கணக்கு, எவ்வளோ இருக்கணும்? அதுக்கு ஃபார்முலா இருக்குது. நானும் ஃபோனில் வச்சு தான் போடுவேன். சரி சரி. பட் வயசானவங்க எடை குறைவாக இருக்கும்போது குறைவான கிரியாட்டினே கிட்னி ஃபெயிலியரை குறிக்கும். ஸோ 6 பாயிண்ட் 6.5 பாயிண்ட்ல எல்லாமே 15% குறைவாக இருக்கும். வேற இதுவே ஒரு 20 வயசு நல்லா பாடியாக இருக்கிறாங்க, மசில்ஸ்லாம் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 8-9 போகும்போது தான் கிட்னி ரொம்ப குறைவாக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே மேம். இப்போ டயாலிசிஸ் போடணும்னு டிசைட் பண்ணியாச்சு. அது வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக எப்படி போடணுங்கிற அந்த சார்ட் எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இப்போ வாரத்துக்கு 2, வாரத்துக்கு 3, இல்லை மாதத்துக்கே 1 போதுங்கிறவங்க கூட இருப்பாங்க. அது எப்படி டிசைட் பண்ணுவீங்க? மாதத்துக்கு 1 டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு டயாலிசிஸ் தேவையில்லை. சரி, நிறுத்திடுங்க. யாருன்னா அப்படி பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் நிறுத்திடுங்க. சரி. யூஸ்வலாக வாரம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து கிட்னி ஒரு 15% வேலை செய்யும் போது டயாலிசிஸ் எடுக்கிறோன்னு சொல்கிறோம். நாள் ஆக ஆக அந்த 15% என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே வந்து 0% ஆகிடும். ஸோ யூரினே வரல, கிட்னி வேலை செய்யலைன்னும் போது வாரம் 3 கண்டிப்பாக பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கிட்னி பார்ஷலாக வேலை செய்யுது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வாரம் 1 முறையா இல்லை 2 முறையோ டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க யூரின் போகிற அளவு பொறுத்து, அவங்க அந்த அந்த சிம்டம்ஸ், மற்ற சிம்டம்ஸ், டயர்ட்னஸ்ஸு, பசியின்மை அதெல்லாம் எப்படி இருக்குது, பிளட்டில் கிரியாட்டினின் லெவல் எப்படி இருக்குன்றதை பொறுத்து வாரம் 1 இல்லை 2 அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் நாள் படப்பட கிட்னி ஃபெயிலியர் இதுக்கு மேலே வேலை செய்யாத முடிவு பண்ணவங்களுக்கு வாரம் 3 தான் கரெக்டான முறை. ஓகே மேம். இப்போ வாரத்துக்கு 3 டயாலிசிஸ் போட்டே இருக்கோம். இப்போ லிவரை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, லிவரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் திருப்பி லிவர் வந்து வளர்ந்துரும், கொஞ்சம் இதாச்சுன்னா கூட வளர்ந்துரும். இப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு ஆன்ஜியோ மாதிரி நம்ம ஒன்று பண்ணுறோம், அது சரி பண்ணுறோம், ஸ்டென்ட் வைக்கிறோம், கொஞ்சம் டேப்லெட்ஸ் போடுறோம், அதுக்கப்புறம் போக போக டேப்லெட்ஸே கொஞ்சம் குறைக்கிறோம், அது அப்படியே சரியாயிரும், உணவு முறைகளில் கட்டுப்பாடாக இருந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிட்னியில் ஒன்ஸ் நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டயாலிசிஸ் இல்லாமல் கிட்னியவே வேலை செய்ய திருப்பி வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்காங்க? இது நல்ல கேள்வி. ஆனால் நீங்கள் நினைக்கிறது வந்து கரெக்ட் கிடையாது. இப்போ ஹார்ட்டில் பிளாக் இருந்தால் சரி பண்ணிக்கலாம், ஹார்ட் ஃபெயிலியர் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. டயாலிசிஸ் கூட இல்லை அதுக்கு. சரி, இறந்து தான் இறந்துடுறாங்க. லிவரும் அப்படி தான், சுருங்கி போய் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு டயாலிசிஸ்லாம் கிடையாது, திருப்பி டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். கிட்னி ஒன்றுத்துக்கு தான் மஷினால் நம்ம அந்த ஃபங்க்ஷனை திருப்பி கொடுத்து பல வருஷங்கள் உயிரோட வாழ வைக்க முடியும். அப்படி பார்த்தா டயாலிசிஸ் நல்லது, வரம். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்க பார்த்தீங்களா, வரமா சாபமான்னு. ஸோ அது வரம், டயாலிசிஸ் வரம். அது ஒரு உறுப்புக்கு தான் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆனால் ஒரு மெஷினுடைய உதவியோட இத்தனை வருஷம் ஒரு ரீசனபிளி நல்ல வாழ்க்கை வாழ முடியும். நெக்ஸ்ட் வந்து கிட்னிலையும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் புதுப்பிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் தெரியுங்களா, திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆகும் சிலருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர்ஸ்லாம் நல்லா ஆகும். அதில் வந்து கிட்னி சுருங்காது, செல்ஸ் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகி தழும்பாக மாறிடாது. இப்போது ஒரு பாம்பு கடிக்குது, அதில் கிட்னி ஃபெயிலியர் வருது, இல்லை நான் சொன்னேன் இல்லையா வலி மாத்திரை சாப்பிட்டு சடனாக கிட்னி ஷட் டவுன் ஆகுது. இதிலெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த கிட்னியை திருப்பி வேலை செய்ய வைக்க முடியும். ஆல்மோஸ்ட் 100% கூட திரும்பி வேலை செய்யும். ஸோ பட் ஒன்ஸ் சுருங்கி போச்சுன்னா அப்போ வந்து என்ன அர்த்தம்னா கிட்னி செல்ஸ்லாம் இர்ரிவர்சிபிளாக டேமேஜ் ஆகிடுச்சு, செல்ஸே இல்லை, புதுப்பிக்க முடியாதபடி செல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம அதை திருப்பி புதுப்பிக்க முடியாது. அது எல்லா உறுப்புக்கும் அப்படிதான், கிட்னிக்கு மட்டும் இல்லை. பட் கிட்னி ப்ராப்ளம், அதாவது டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கிட்னி ஃபெயிலியர், ஆனால் ஸ்ட்ரைஸ் கிட்னி நார்மலாக இருக்குது ஸ்கேன் பண்ணும்போது, அண்ட் திடீர்னு வந்ததுன்னா இது மருந்துனாலேயோ விஷங்கள்னாலேயோ இல்லை கிட்னிலேயே வர வியாதிகள்னாலேயோ வரும். அதுக்கு வந்து நம்ம நெஃப்ராலஜிஸ்ட் அணுகணும்னா சில சமயம் மெடிசன்ஸ்னால மட்டும், சில சமயம் வந்து கிட்னியில் ஒரு ஊசி போட்டு பயாப்சின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி அதுக்கான மருந்து கொடுத்து அதை ரெக்கவர் பண்ண வைக்க முடியும். ஸோ டோட்டலாக கிட்னி ஷட் டவுன், பட் ஆனால் ஸ்கேனில் கிட்னி நார்மல்.
ஸோ அப்படி இருக்கும்போது அதை புதுப்பிக்க முடியும். ஃபைன். சுருங்கி போனதை தான் புதுப்பிக்க முடியலை. சரி மேம், இப்போ இந்த டயாலிசிஸ்ங்கிற வார்த்தையை நிறைய பேருக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய, அச்சமூட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கு மேம். உங்களுடைய சர்வீஸ்க்கு எனக்கு ஒரு 2-3 மாதமாக டயாலிசிஸோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ உங்களுடைய அனுபவத்துக்கு நான் கேட்குறேன், ஒரு பேஷண்ட் வர்றாங்க, அவங்களுக்கு கிட்னியில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் நீங்கள் டயாலிசிஸ் போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் யாருமே எடுத்தோன்னே ஓகே போட்டுக்கிறோன்னு ஒருத்தர் கூட சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது. இது வரைக்கும் நீங்கள் அப்படி பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய பேரை நானுமே பார்க்குறேன், யாருமே ரொம்ப மன வருத்தத்தோட ஐயோ டயாலிசிஸ் போடுற நிலைமை வந்துருச்சே, டயாலிசிஸ்னாலே முடிஞ்சிருச்சு, டயாலிசிஸ் போட்டால் நம்ம உயிர் பறி போயிடும், இந்த மாதிரியான மனநிலை தான் காமன் பீப்புள்கிட்ட இருக்கிறத நான் கவனிக்கிறேன் கள ஆய்வில் பார்க்கும்போது. அது உண்மைதானா? டயாலிசிஸ் போடுறதுக்கு ஏன் இப்படி பயப்படுறாங்க? இதை பற்றின அவேர்னஸ் இல்லையா? இல்லைன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இப்படி போட்டு டயாலிசிஸ் போட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது உதாரணங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும். நிறைய உதாரணங்கள் இருக்கு. அது சொல்லுங்களேன். இப்போ டயாலிசிஸ்னா உயிர் போயிடும் சொல்றது எப்படின்னா, இவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க தெருவில் யாரோ போனாங்க பண்ணாங்க, ஒரு நாள் கூட இல்லை 2 நாள் கூட இல்லைன்னு. நான் வந்து ஆப்போசிட்டாக சொல்கிறேன். டயாலிசிஸ் யூனிட்டில் வந்து உட்காருங்க, வர பேஷண்ட்ஸை பாருங்கள், ஒவ்வொருத்தர்கிட்ட எவ்வளோ வருஷமாக வராங்கன்னு கேளுங்க. என்கிட்ட நான் இங்கே சேலத்தில் நான் ப்ராக்டிஸ் ஆரம்பித்து 15-20 வருஷம், அவர் லாஸ்ட் இயர் தான் இறந்து போனார், டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். 20 வருஷமா? ஆமாம். வாரத்துக்கு எத்தனை தடவை? வாரத்துக்கு 3 முறை ரெகுலராக வருவார். ஓஹோ, சரிங்களா? அவருடைய லைஃப் ஸ்டைலு டயாலிசிஸோட மர்ஜ் ஆயிடுச்சு அப்போனா. ஆமாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் டயாலிசிஸில் ஏன் பயப்படுறாங்கன்றது நான் நினைக்கிறது, டயாலிசிஸ்னால் ப்ராப்ளம் நினச்சிட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ கிட்னி வந்து 15% வேலை செய்யும்போது டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறோம் போது அவங்களுக்கு பெருசாக தொந்தரவுகளே இருக்காது, ரீசனபிளி நல்லா இருப்பாங்க. அப்படியே நம்ம டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு உப்பு ரொம்ப அதிகமாக அப்புறம் அந்த உப்பு போய் மற்ற உறுப்புகளை பாதிக்கும். ஸோ அப்புறம் மூச்சு விட முடியாது, இருதயம் வீங்கி போயிடும், கால் ரொம்ப வீங்கி இருக்கும், நரம்பு ப்ராப்ளம் வரும், நடக்க முடியாது. அவ்வளோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் அப்புறம் பண்ணோன்னா திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு டைம் எடுக்கும். இந்த ஸ்டேஜ்லேயும் விட்டுட்டு அடுத்த நிமிஷம் மூச்சு விட முடியல, ஹார்ட் பம்பிங் நிற்க போகுதுன்னு டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, அது நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், எமன் வாயில் போய் இழுத்துட்டு வர வைக்கிறீங்க, அது எல்லா முறையும் இழுத்துட்டு வர முடியாது. ஸோ அந்த டிலே பண்ணுறதுனால, ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் அந்த இனிஷியல் டயாலிசிஸ் ஆரம்பித்த கொஞ்ச நாளில் இறந்து போகிறது எல்லாமே அதனால தான். டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 month 2 months நல்லா இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம்னால இறக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒன்று இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், எதிர்ப்பு சத்து குறைவாக இருக்கும், இன்ஃபெக்ஷன் வந்தால் கொஞ்சம் அட்டென்ஷன் பே பண்ணணும். ரெண்டாவது அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அது ரெண்டையும் நல்லா கவனிச்சுக்கிட்டா நல்லாவே இருக்கலாம். அட்லீஸ்ட் கிட்னினால டெத் வராது. ஃபைன், அந்த இதில் குழப்பமே இல்லை. இப்போ டயாலிசிஸ்ங்கிறது மேம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அதாவது இந்த மெஷின் வச்சு இதெல்லாம் சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் அது எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க, அது பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் செய்யலாம், இதை பற்றி கொஞ்சம், அதாவது அந்த இப்போ ரத்தத்தை சுத்திகரிக்கிறீங்கன்னா கிட்னி செய்கிற வேலையை ஒரு மெஷின் செய்யுதுன்னா அந்த மெஷின் என்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லுங்கள். ரத்த சுத்திகரிப்புங்கிறது ஒரு விதமான டயாலிசிஸ். ஓகே, இதில் என்ன பண்ணுறோன்னா பேஷண்டோட மேஜர் அதுதான், மெஜாரிட்டி அதுதான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறோன்னா பேஷண்டோட பிளட் எடுக்கிறோம், அதுக்குன்னு ஒரு ஃபில்டர் இருக்குது, அதை டயலைசர்னு சொல்லுவோம். அந்த ஃபில்டருக்குள்ளே அந்த பிளட்டை விடுறோம். அப்புறம் அந்த பிளட் அந்த ஃபில்டரில் க்ளீன் ஆகி திருப்பி வெளியில் வருது. அந்த ஃபில்டரில் க்ளீனிங் வந்து ஃபிசிக்ஸ் தெரியும்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸுங்கிற கான்செப்டில் நம்ம வாட்டர்லாம் ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி. ஸோ அது என்ன ஆகும்னா அந்த பிளட்டு போகுது இல்லையா, அதுக்கு வெளியில் அது வந்து குட்டி குட்டியாக சிலிண்டர்ஸ் மாதிரி இருக்கும், அதை சுற்றி ஒரு வாட்டர் கேன் மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா அந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் சுற்றி டயாலிசிஸ் ஃப்ளூயிடுன்னு ஒன்று சுற்றிட்டுருக்கும். அந்த ஃப்ளூயிடில் வந்து யூரியா கிரியாட்டின்லாம் இருக்காது. ஸோ இந்த பிளட்டில் இருக்கிற யூரியா கிரியாட்டின்லாம் அந்த சிலிண்டர்லேருந்து வெளியில் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போயிடும், அந்த டயாலிசிஸ் ஃப்ளூயிடுக்குள்ளே. அந்த ஃப்ளூயிட் வந்து திருப்பி அந்த ஃபில்டர்லேருந்து கீழே வெளியில் வந்து அதை வெளியில் அனுப்பிச்சிடுறோம். இவ்வளோ தான் டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸ் பண்ணுறது ஃபில்டர் தான். ஸோ அவ்வளோ பெரிய மெஷின் எதுக்கு? அந்த மெஷின் என்ன பண்ணுன்னா அந்த பிளட்டு எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும், அதுலேருந்து உப்பு எந்த வேகத்தில் எடுக்கணும், தண்ணி எவ்வளோ வேகத்தில் எடுக்கணும், டயாலிசிஸ்க்கு போகிற ஃப்ளூயிடு என்ன வேகத்தில் போகணும், அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த மெஷின். அந்த மெஷின்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பம்ப் இருக்கும், அது இந்த எல்லாத்தையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணும்.
இப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஃபீட்பேக், இது இந்த ஸ்பீடில் போகும், இது இந்த ஸ்பீடில் போகுன்றதை அந்த ரெகுலேட் பண்ணுறது தான் மிஷின். பட் ஆக்சுவல் ஃபில்டரிங் வந்து அந்த ஃபில்டரில் தான் நடக்குது. அது வெளியில் நம்ம அட்டாச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ஃபில்டர் ஆகி வர பிளட் திருப்பி உடம்புல திரும்பி அந்த பிளட் அப்படியே ரிட்டர்ன் வந்து பிளட்டுக்குள்ளே போய். ஃபைன் மேம். இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு மிக மிக முக்கியமான ஒரு 2 கேள்வி மேம். இந்த டயாலிசிஸ் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க மாத்திரை கொடுப்பாங்க, மருத்துவர்கள் மாத்திரை கொடுப்பாங்க, அதை சாப்பிடுவாங்க. அதை மீறி உணவு கட்டுப்பாடுங்கிறது எப்படி இருக்கணும்? 2வது, எனக்கு டயாலிசிஸ் போடுற அளவுக்கு பிரச்சனை வரக்கூடாது கிட்னியில் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு 20 வயசுக்கு மேலே 25 வயசுக்கு மேலே, ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் தேதிக்கு மேலே இது குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற ஒரு உணவு பழக்க வழக்கம் டயாலிசிஸ் போட்டதுக்கு அப்புறம் எப்படி ஃபாலோ பண்ணணும், அதுக்கு முன்னாடியே எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா டயாலிசிஸ் போட வேண்டிய சூழ்நிலையே வராது, இப்படி இது 2 மட்டும் சொல்லுங்களேன். இப்போது டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சப்புறமும் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு இருக்கணும். பட் கிட்னி பேஷண்ட், அதாவது டயாலிசிஸ்க்கு முன்னாடி கிட்னி ப்ராப்ளம் தெரிஞ்சு இருக்கிற டயட்டை விட இது பெட்டர். இதில் வந்து ஒன்று புரோட்டீன் அதிகமாக சாப்பிட சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி வந்து புரோட்டீன் குறைவாக சாப்பிட சொல்லுவோம். புரோட்டீன் பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன், முட்டை, அப்புறம் சுண்டல் பருப்புகள், சோயா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ அதை அதிகமாக சாப்பிடணும் டயாலிசிஸ் போட ஆரம்பிச்சப்பறம். அப்போ தான் உடம்புல அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும், நம்ம டயாலிசிஸ் தாங்குகிற ஸ்ட்ரென்த்து. என்ன குறைவாக எடுத்துக்கணும்னா தண்ணி அளவு குறைவாக இருக்கணும். அடுத்தது உப்பு குறைவாக சாப்பிடணும். உப்பே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது நல்லது. பழகிக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். பழகலைன்னா குறைச்சி. அளவு கம்மிங்கிறது வெறும் ஒரே 1 லிட்டர். ஆமாம், சிலருக்கெல்லாம் 500 ml கூட சொல்லப்படும். அப்படியா? ஆமாம். அந்த 1 லிட்டர் என்னென்ன சேர்க்குறாங்க தெரியுமா மேம்? சாம்பார் ரசம் கூட இன்க்ளூடட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் பதார்த்தமாக இருக்கிற அத்தனையும் அதில் இன்க்ளூட். ஆமாம் மேம். ஒரு வேளைக்கு 12 மாத்திரை போடுறாங்க மேம். பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளே. அதுக்கே 1 கிளாஸ் தண்ணி தேவைப்படுது. அப்போ 3 கிளாஸ் தண்ணி அதுலேயே போயிடுது. அதுக்கப்புறம் தண்ணி. ஓ, ஆக்சுவலி கஷ்டம் மேம் இந்த உணவு பழக்க வழக்கம், அந்த தண்ணியெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ண. பட் நான் அகெயின் சொல்கிறேன், நான் நெக்ஸ்ட் டைம் வேணால் நான் உங்களுக்கு என் பேஷண்ட்ஸே கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறேன். ஒரு லெவலுக்கு மேலே அவங்க பழகிடுவாங்க. அதையும் பாசிட்டிவாக யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இங்கே டயாலிசிஸ் யூனிட்லேயே அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் சர்க்கிள் உண்டு பண்ணிப்பாங்க. நான் சில சமயம் அதில் ஒருத்தர் சிக்கானாங்க, நான் அட்மிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், விசிட்டர்ஸ் பார்க்க வராங்கல்ல, அதில் எங்கள் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்களோ இல்லையோ, மற்ற டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி மாறி அப்படியே அவங்க அந்த ஒரு சோஷியல் சர்க்கிள் கிரியேட் பண்ணிப்பாங்க. அவங்க அதுக்கு அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒருத்தர் கூப்பிட்டுப்பாங்க. அங்கே வந்து அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லது. பார்க்குற விதத்தில் இருக்குது. பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். அந்த வாட்டர் கண்ட்ரோலோடு இருக்காங்க, பண்ண முடியும். கஷ்டம்தான், பண்ண முடியும். எதுவுமே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அதிக கஷ்டமாக இருக்கும், போக போக இதான். ஆனால் தண்ணியும் உப்பும் தான் இருக்கிறதுலே மேஜர் ப்ராப்ளம் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. அது இல்லாமல் பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ்க்குன்னு கொஞ்சம் குறைக்க சொல்லுவோம். மெயினாக சில விதமான பழங்கள், வாழைப்பழம், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவோம். அதெல்லாம் அந்த அளவு கஷ்டம் இல்லை, தண்ணியும் உப்பும் தான் கஷ்டம். பழங்களை பொறுத்த வரைக்குமே கொய்யால, காய், ஆப்பிள், இது 2 தான். பப்பாளி கொஞ்சம் சாப்பிடலாம், ஆனால் சுகர் இருக்கக்கூடாது. சுகர் இல்லாமல் இருந்தால் அந்த பப்பாளி அன்னாசி சாப்பிடலாமா? சுகர் இருந்தால் அதுவும் கிடையாது. ஃபைன். பட் என்னென்னா நீங்கள் சொல்ல வர்றது ஆல்டுகெதர் என்னென்னா, இப்போ டயாலிசிஸ் வந்து வரமா சாபமால வரம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல், இப்படி தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். அந்த ப்ராசஸை நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு டயாலிசிஸ் வந்து ஒரு மெடிக்கல் சயின்ஸுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாமா நம்ம? டெஃபினெட்லி எஸ். அதில் இன்னும் மாற்றங்கள் தேவை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி மாற்றணும்னு வச்சுக்கோங்க. இப்போது கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்டு டயாலிசிஸ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி மாற்றி வைக்கிறது, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா கிரியாட்டினின்லாம் வந்து திருப்பி ஆல்மோஸ்ட் அந்த நார்மலுக்கு வரும். வேறஸ் நம்ம டயாலிசிஸ் பண்ணும்போது எவ்வளோ பண்ணாலும் ஒரு 7-6 கீழே கொண்டு வர முடியாது. ஸோ டயாலிசிஸ் மெத்தடை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த 7-6 கீழே கொண்டு வர முடியுமா, அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் மற்ற உறுப்புகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கிட்னிக்கு அட்லீஸ்ட் மஷினோட சப்போர்ட்டோட பல வருஷங்களே வாழலாம். அதனால அது நல்ல பியூட்டிஃபுல் விஷயம்தான் சொல்லுவேன். அதில் டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை. பட் டயாலிசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது டெஃபினெட்லி பெட்டர். அது இதை விட அதுதான் பெட்டர். சூப்பர் மேம், அழகாக பேசுனீங்க. அதாவது அந்த கிரியாட்டின் லெவலில் இன்னும் கொஞ்சம் குறைக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேறினா சூப்பராக இருக்கும்னு சொல்கிறீங்க.
எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா. ஸோ கைண்ட் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுடைய டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டயாலிசிஸ்னால் என்ன அப்படின்னு தெளிவாக நேயர்களுக்கு விளக்கிட்டீங்க மேம். சரி, லாஸ்ட்டாக மினிட் நாங்கள் நேயர்கள்ட்ட நேரடியாகவே நீங்கள் பேசுகிறதுக்குன்னு ஒரு செஷன் இருக்குது. நீங்கள் டயாலிசிஸ் பற்றி இது பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட, உங்கள் பேஷண்ட் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா நேரடியாக சொல்லலாம். டயாலிசிஸ்ங்கிறது ஒன்ஸ் ஆரம்பித்தா ரெகுலராக பண்ணணும், உடம்புக்கு பழகிரும் அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு அடிக்ஷன் கிடையாது. சில விதமான டயாலிசிஸ் 1-2 தான் பண்ணுறோம், நல்லாயிடுவாங்க. ஸோ டயாலிசிஸ் தேவைன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணும்போது அதை அந்த கரெக்டான கண்ணோட்டத்தில் அதை எடுத்துக்கணும். நமக்கு இருக்கிற ப்ரீ கன்சீவ் நோஷனோட இது இப்படின்னா இப்படி தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது, எல்லா உறுப்புமே ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கிட்னி ஒன்றுக்கு தான் மஷினுடைய உதவியுடன் நம்ம பல வருஷம் வாழ முடியும். ஸோ அதை அந்த அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை கரெக்டான கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை டாலரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டயாலிசிஸ்னாலே ஒரு எதிரி மாதிரி பார்க்காம அது கூட நாமளும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி எப்படி நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃபோட எப்படி நல்லா இருக்கிறதுங்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க அட்வைஸ் மட்டும் கேட்கக்கூடாது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஆமாங்க, கடைசியாக ரொம்ப மிக 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. டாக்டருடைய அட்வைஸ் கேளுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய அட்வைஸ் மட்டுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இப்போ டயாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் சொன்னது நான் ஒட்டுமொத்தமாக திருப்பி சொல்ல முயற்சி பண்ணுறேங்க. கிட்னியினுடைய வேலை வந்து உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு தான் கிட்னின்னு ஒரு உறுப்பு இருக்குது. இங்கே இருக்குது கிட்னி. இந்த கிட்னி நமக்கு பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா ரத்தம் சுத்திகரிக்க முடியாது, அது செயல் இழக்கும். அப்போ பக்கத்தில் ஒரு மெஷினை வச்சு ஒரு பெட்டை போட்டு சூப்பராக நம்மளை படுக்க வச்சுட்டு இங்கே கழுத்தில் பண்ணுவாங்க, இல்லாட்டி கையில் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஸ்டுலா பண்ணிட்டு கை வழியாக ஏற்றி 2 நரம்பை சேர்த்து வச்சு அந்த நரம்பை கொஞ்சம் பெருசாக்கிட்டு அது வழியாக போட்டு நம்மளுடைய ரத்தத்தை ஒரு மெஷின் வந்து அழகாக நமக்கு சுத்தப்படுத்தி கொடுத்துரும். ஒரு 4 மணி நேரம் அதை செய்யணும். அப்படி செய்யும்போது நம்ம உடம்பு கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பரவாயில்லாமல் இருக்கும், அந்த மேம் சொன்ன மாதிரி வெயிட்லாம் கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தாங்க முடியும். நம்ம பாட்டுக்கு டிவி பார்க்கலாம், நம்ம பாட்டுக்கு ஃபோன் நோண்டலாம், நம்ம சாப்பிடலாம், என்ன வேணால் அந்த நேரத்தில் நம்ம செய்யலாங்க. ஸோ கிட்னி பிரச்சனை வராமல் கிட்னியை பாதிக்க விடாமல் இருக்கிறதுக்கான விஷயங்களாக மேம் சொன்னது திருப்பி நான் நினைவூட்டுறேன். சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் பிரச்சனை. இது 2 மிக மிக முக்கியமான பிரச்சனை. அனாவசியமான மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போடுற மாத்திரைகள் ரொம்ப 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 பெரிய பிரச்சனை. அப்போ இதையெல்லாம் குறைச்சிக்கிட்டோம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை குறைச்சிக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம வர தேவை இல்லை. ஒரு வேளை நமக்கு டயாலிசிஸ் போடக்கூடிய சூழல் வந்தாலும் ஐயோ டயாலிசிஸா அவ்வளோதான், இனிமேல் என்ன ஆக போகுது, வாழ்க்கையே போயிடுச்சே, இப்படியெல்லாம் நம்ம பேசாமல் ஆஹா நம்மளுடைய கிட்னியை வேலை செய்கிற வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தி அந்த டிசிப்ளினோட டாக்டர் சொல்கிற அந்த உணவு கட்டுப்பாட்டு முறை, மருத்துவ இது மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றது, என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், நல்லா இருக்கும்னு நினச்சோன்னா மேம் சொன்ன மாதிரி 20 வருஷமாக டயாலிசிஸ் போடுறவங்கலாம் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சமீபத்தில் ஒரு 3 மாதமாக அந்த டயாலிசிஸ்னு டயாலிசிஸ் கூடயே இருந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டோடையே இருந்து ரொம்ப நான் இதை ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த அளவுக்கு நான் உணர்வுபூர்வமாக பேசுகிறேன். மேமும் அவங்களுடைய 20 வருஷ அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால 2 விஷயம். ஃபஸ்ட்டு, டயாலிசிஸ் போகிற அளவுக்கு நம்ம உடம்பை நம்ம விடக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணுங்கிறத சொன்னாங்க. 2வது, அப்படி வந்தால் தயங்காதீங்க, தயவு செஞ்சு அது என்ன ஏதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது ஒரு மெடிக்கல் சயின்ஸினுடைய ஒரு வரப்பிரசாதம், ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புன்னு தான் நானுமே நினைக்கிறேன். இந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு மனதார நம்புகிறேன். இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. நிழல் போல நானும் நடை போட நீ